கண்மணி, நான் வெள்ளத்தையே நசுக்கிறேன், நீ எதுக்கு சிரமப்படுற? சரி ராசாத்தி, கொஞ்சம் தண்ணி கொதிச்சிடுச்சான்னு பாரு. சரி. கை வைக்க போறா, கை வேக போகுது. நிஜமாவே இவ சாமிதான். கண்மணி, தண்ணி சூடே ஆகல. அடுப்பு பத்த வச்சியா இல்லையா? கொஞ்சம் கூட சூடு இல்லையா? இல்லையே. அப்போ சாமிதான் இவ. அதான் என்ன மன்னிச்சிராத்தா, உன்னை தெரியாம சோதனை பண்ணிட்ட. என்ன கண்மணி, எனக்கே சோதனையா? இல்ல. இருக்கட்டும், இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். என்ன கண்மணி, அத்தை, சாமி இல்லன்னு சொன்ன, இப்ப நீ நம்புறியா? ஆமா அத்தை, அவ மேல அம்மன் தான் இருக்கு. வா, கொதிக்கிற தண்ணிக்குள்ள இவ்ளோ சாதாரணமா கைய விடுறா. கண்டிப்பா அவ சாமிதான் அத்தை. நல்ல வேளை உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டுச்சே. அது வரைக்கும் சந்தோஷம். அத்தை, இப்போ என்னத்த பண்ணலாம்? கண்மணி, பேய் பிசாசுன்னா ஏதாவது பேய் ஓட்டிய வச்சு விரட்டிடலாம். இது சாமியாச்சே, என்ன செய்யறதுன்னே தெரியல. இரு கண்மணி, யோசிப்போம். பொறுமையா நிதானமா தான் செய்யணும். அத்தை, என்னத்த யோசிக்கிறீங்க? இல்ல கண்மணி, அந்த பூஜை நடக்கும்போது மங்கை கிட்ட ராசாத்தி என்ன சொல்லிருப்பா? இல்லனா மங்கை ராசாத்தி கிட்ட என்ன சொல்லிருப்பா? அத்தை, இப்ப எதுக்கத்த இந்த ஆராய்ச்சி? அவங்க என்ன இந்த உலகத்தை நினைச்சா கவலைப்பட்டு இருக்க போறாங்க? இந்த வீட்ல என்ன நடக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னமோ நாம ஏதோ தப்பானவங்க மாதிரி நம்மள எப்படி திருத்தலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா கண்மணி, நாம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு 2-3 தடவை ராசாத்திய திட்டி இருப்பேன். அப்புறம் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு திட்டம் போட்டிருப்போம். அதுவும் எதுக்கு? இந்த வீட்டோட நல்லதுக்கு தானே. ஆமா அத்தை, இது தெரியாம அந்த ராசாத்தி சாமி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா போல. அதான் இப்ப அந்த சாமி அவ உருவத்திலேயே வந்து நம்மள புரட்டி எடுக்குது. ஆமா கண்மணி. டேய் இனியா, பெரியமா, நீ இந்த வீட்ல தான் இருக்கியா இல்ல வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா? ஏன் பெரியமா அப்படி கேக்குறீங்க? பின்ன என்ன இனியா, இந்த வீட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு நீ கொஞ்சமாவது கவனிக்கிறியா? உன் பொண்டாட்டிய பாத்தியா? பார்த்தேன் பெரியமா, மேல ஏதோ சாமி மாதிரி நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அவ கோயிலுக்கு போய் போய் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ மனசுல திடீர்னு சாமி வந்த மாதிரி ஏதோ நினைப்பு பெரியமா.
வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கா அவ. ஒரு நாள் வெளுத்து கட்ட போறோம் பாருங்க. டேய் டேய், உண்மையாவே அவ உடம்புல சாமி தாண்டா இருக்கு. சாமியா? என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா இனியா, ராசாத்தி திடீர்னு ஆத்தாவா மாறி எங்களெல்லாம் அழக்கழிக்கிறா. வேலை செய்ய சொல்லி வெறுப்பேத்துறா. என்ன நீ இது? அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருப்பா நீ. இல்ல இனியா, என்னையே வேலை வாங்கினாடா. அதுவும் சும்மா இல்ல. மரகதம் இங்க வான்னு கூப்பிட்டு வீட்டத்தோட பாத்திரம் கழுவுன்னு என்ன பம்பரமா சுத்த விட்டுட்டாடா. பெரியமா, வர வர அவளுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா? இருங்க, நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். டேய், அதெல்லாம் வேண்டாண்டா. இப்ப போனா உன்னையே அவ வெளுத்து வாங்கிடுவா. அந்த சாமியார கூட வெளுன்னு வெளுத்து விட்டுட்டா தெரியுமா? சாமியாரா? எந்த சாமியாரு? அது ஒரு சாமியாரு. அதெல்லாம் உனக்கு தெரியாது. இத பாரு, இங்க நிறைய மாறி இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவ உடம்புல சாமி இருக்கு. அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு. அவகிட்ட ஏதாவது ஏடா குடும்பம் நடந்த அப்புறம் அந்த கடவுள்கிட்ட இருந்து உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. ஏன் பெரியமா இப்படி பீதியை கிளப்பி விட்டுறீங்க? நான் உன் நல்லதுக்காக தான்டா சொல்றேன். அவகிட்ட கொஞ்ச நாளைக்கு பார்த்து பக்குவமா நடந்துக்க. அப்பதான் உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். கண்மணி, நீ வா. ராசாத்திக்கிட்ட இருந்து தப்பிக்க என்ன வழி இருக்கு? சரக்கு போட்டோம்னா பயம் போயிடும். அதான் சரி, சரக்க போட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இனியா, நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நேரத்தை கடத்தலாமா? முதல்ல குடிப்போம், அப்புறம் என்ன வந்தாலும் நேருக்கு நேரா பேசி முடிச்சிருவோம். கண்மணி, அத்தை, அந்த ராசாத்தியை என்ன கண்மணி பண்றது? அத்தை, அவளை ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமையில நாம இருக்கோம். இப்போ அவ நம்மள எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும்னு இருக்கத்த. மரகதம், கண்மணி, கீழே வாங்க. ஐயோ அத்தை, அவ கூப்பிடுறா அத்தை. ஆமாண்டி, எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க இருக்க போறா? சாமி பொதுவா ஊஞ்சல்ல தான் இருக்கும். சரி வா, சீக்கிரம் போவோம், இல்லன்னா அடிப்பா. வாங்க அத்தை. வா. உங்களுக்கு கூப்பிட்ட உடனே வர தெரியாதா? உங்களுக்குள்ள 2 வார்த்தை பேசிக்கிட்டு தான் வருவீங்கல்ல? இல்ல, ஒரு வேலை இருந்துச்சு. எப்படி அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதுன்னு திட்டம் போடுற வேலையா? அதை விட முக்கியமான வேலை இருக்கு. சொல்லு ராசாத்தி, நாங்க உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? கால் 2 ஒரு மாதிரி வலிக்குது. 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு காலை புடிச்சு அமைக்கி விடுங்க. என்னது? இதெல்லாம் ரொம்ப ஓவர் ராசாத்தி. இப்ப நீ வரியா இல்ல நான் எழுந்திருக்கட்டுமா? அத்தை, என்ன ஆனாலும் பரவாயில்ல அத்தை, நீங்க போகாதீங்க. அவ காலை பிடிக்கிறதுக்கு அடியே வாங்கிக்கலாம். அத்தை, 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 கண்மணி, நீ அமைதியா வா கண்மணி. இந்த நேரத்துல எதுவும் பேசக்கூடாது. உன் அத்தைக்கு இருக்கிற மரியாதை கூட உனக்கு தெரியலையே.
நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவ்ளோ நாள் மரகதத்துக்கு சொல்லி கொடுத்து ஏத்தி விட்டு கெடுக்கிறதே நீதான் போல. நீதான் ராசாத்திய டார்ச்சர் பண்றியா? ஐயோ, நான் இல்ல, அத்தை தான். எனக்கு எப்போ ராசாத்தி மேல பாசம்தான். சரி, காலமுக்கு என்னத்த அப்படியேதான். இப்பதான் அருமையா இருக்கு. சிறப்பு. மரகதம் பிரமாதம். இதுவரைக்கும் வேலையே செய்யாம நல்லா ஓபி அடிச்சிருக்கீங்கல்ல, அதான் கை பஞ்சு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அழுத்துங்க அழுத்துங்க. என்ன பாரு இது? அண்ணே ஒன்றும் பேசாதீங்க, வெளியே வாங்க. பாத்தியா பாரி, ராசாத்திக்கு காலமிக்க விட்டுட்டு இருக்காங்க. அண்ணே, ராசாத்திக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்குண்ணே, அதான் காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாண்ணே அண்ணியோட பாசத்தை? அன்னைக்கு எப்பவும் நம்ம வீட்டு ஆளுங்க மேலே ரொம்ப பாசம்தான். அதுவும் ராசாத்தி அவங்கள அம்மான்னு சொன்னதுலேருந்து அவங்க மகளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் அவங்கள புரிஞ்சுக்காம அண்ணி எப்பயும் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா, இனிமேலாவது அண்ணி மேல தப்பு சொல்லாம இருங்க. ஆமா பாரி, இவ்வளவு நாளா மரகதம் தான் மற்றவங்களை புரிஞ்சுக்காம இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நான் தான் மரகதத்தை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். அவ சொக்க தங்கம். அண்ணா வாங்க வெளியில போவோம். சரிப்பா. போதும் விடுங்க. போதுமா? போதும் போதும். மீதி பூஜையில பேசிக்கலாம். அத்தை, இவ வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா அத்தை. ஆமா கண்மணி, சாமி போகட்டும், அதுக்கப்புறமா இந்த ராசாத்திய பாத்துக்கலாம். நான் ராசாத்தி பண்ணது கூட தாங்கிக்கிட்டேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுதான் என்னால தாங்க முடியல. ராசாத்தி நம்மள பாடாப்படுத்தி கால் அமுக்க சொல்லிருக்கா. அவங்க அது என்ன எதுன்னு கேட்காம நம்ம பாசத்துல கால் அமைக்க விடுறோன்னு கண்ணீர் விட்டுட்டு போகுதுங்க. அதான் எனக்கு கோவமா வருது. அத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான் அத்தை. ஆமா கண்மணி, அவள நான் என்ன பண்றேன்னு பாரு. அதுக்குள்ள அவ நம்மள எதுவும் பண்ணாம இருக்கணும். அதுக்கு தானே அவ காலையெல்லாம் அழுத்தி விட்டு அவ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். அவ இதே சாக்கா வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ. நாம அவளுக்கு கொஞ்ச நெஞ்ச டார்ச்சரை கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்காம விட மாட்டா. அத்தை, எதுக்கும் நாம கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அத்தை. சரி கண்மணி. சரி, வாங்க போலாம். இன்னைக்கு ஒயின் ஷாப் லீவுங்கிறதுனால பிளாக்ல ஒரு பீர் வாங்கினா 2 பீருக்கான விலை சொல்றான். சரி, இதை அடிச்சுட்டு அப்படியே கப்பு சிப்புன்னு படுத்துருவோம். அதையும் மீறி அவ வந்தா இது உள்ள போனா
அந்த ஆத்தா வந்து பாத்துக்கோ. ம். இந்த டைம்ல யாரும் இங்க வர மாட்டாங்க. என்னது இது? பாட்டில் நகருது. நம்ம போதையில கீதையில இருக்கோமா? நம்ம தான் இன்னும் குடிக்கவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி போதையாகும்? என்னடா இது? ஓ, என்கிட்டயே வா. டே இனியா, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆ, தெரியும். தெரிஞ்சுதான் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சும் நீ கெட்ட விஷயத்துக்கு போயிருக்கல. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நீ ராசாத்திய கொடுமை பண்ற. அவ ஆசையா கேட்ட பொருளை என்னைக்காவது நீ வாங்கி கொடுத்திருக்கியா? உன் மேல கோவமா இருக்கேன். அவளுக்கு வாங்கி தரலன்னா நீ ஏன் அத்தா கோவமா இருக்க? அவ என் குழந்தைடா. அத்தா, நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். அன்னைக்கு அல்வா கூட வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது அவளுக்கு தான் தர முடியல. நீ வாங்கிட்டு வந்தது அல்வாவாடா? அவளோட வாயை ஒட்ட வைக்க கோந்து போட்டு வாங்கிட்டு வந்தவன்டா நீ. அது அது இருந்தாலும் நான் உன்னை ஒண்ணும் பண்ணாம ஏன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன்? நீ என் குழந்தையோட புருஷனா போயிட்ட. உனக்கு ஒண்ணுனா அவ துடிச்சு போயிடுவா. அவ உன் மேல உயிரிய வச்சிருக்கா. அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அரை மணி நேரம் நான் இந்த குழந்தையை விட்டு போக போறேன். நீ இந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. சரி அத்தா. அப்படி இல்லாம அவ கண்ல இருந்து கண்ணீர் வந்தது இல்ல, அவ மனசு காயப்பட்டாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சரி, சரிங்க சாமி. அவளை சந்தோஷமா பாத்துப்பியா? நான் பாத்துக்கிறேன். அதையும் நான் பாக்குறேன். ரசதி, ரசதி, ரசதி. ரசதி. மாமா, எனக்கு என்ன ஆச்சு? நாம இங்க என்ன பண்றோம்? நீங்க எப்ப வந்தீங்க? ரசதி, உண்மையிலேயே நீதானா? ஏன் இப்படி கேக்குறீங்க மாமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்பவும் தூங்குற மாதிரியே இருக்கு. தப்பில்ல ரசதி, அது தப்பில்ல. நான் தான் உனக்கு எதுவும் பண்ணாத பாவி ஆயிட்டேன். நான் கொடுமை பண்ணிட்டேன் ராசாத்தி. உன்னை நான் கொடுமை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு.
சொல்லு ராசாத்தி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இப்பவே மாமா ஓடி போய் வாங்கிட்டு வரேன். சொல்லு. மாமா ம். உங்களுக்கு என்ன ஆச்சு? குடிச்சிருக்கீங்களா? ஏய் இல்ல, சத்தியமா குடிக்கலடி. எனக்கு தெரியும் என்ன? நீங்க குடிச்சுதான் இருக்கீங்க. ஏய், வாசனை வருதே. நான் சத்தியமா குடிக்கலடி. அதுவும் உன் மேல சத்தியமா இல்ல. ஆ, பொய் சத்தியம் பண்ணி என்ன கொல்ல பாக்குறீங்களா? ஐயோ இல்ல ராசத்தி, என்ன நம்பு. ஐயோ நான் சத்தியமா குடிக்கவே இல்ல. இங்க பாரு, வாசம் வருது. இல்ல இல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. என்ன வேணாலும் கேளு, மாமா நான் வாங்கிட்டு வரேன். ம். ஆமா, ஆசையா நான் வாங்கிட்டு வர சொன்னாலே நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்க. இப்ப மட்டும் கேட்டு போய் வாங்கிட்டு வர போறீங்களா? வாங்கிட்டு வருவேன் ராசாத்தி, வருவேன். இப்பவே வாங்கிட்டு வருவேன். ஆ?